ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் சலசலக்கும் ஓடைகளுக்கு நடுவே அமைந்திருந்த ஒரு அழகிய கிராமத்தில் திவ்யா மற்றும் வைஷ்ணவி என்ற இரண்டு பிரிக்க முடியாத சகோதரிகள் வசித்து வந்தனர். மூத்த சகோதரி திவ்யா சூரிய ஒளி போன்ற சூடான இதயத்தை கொண்டிருந்தாள். இளையவள் வைஷ்ணவி ஆர்வத்தாலும் குறும்புகளாலும் நிறைந்திருந்தாள். ஒவ்வொரு மாலையும் சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கும் போது திவ்யாவும் வைஷ்ணவியும் தங்கள் வசதியான அறைக்கு பின்வாங்குவார்கள். மின்னும் தேவதை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமான ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்டனர். திவ்யா மயக்கும் கதைகளை சுழற்றும் போது அவர்கள் மென்மையான போர்வைகளின் கீழ் பதுங்கியிருப்பார்கள். அவளுடைய குரல் மென்மையான காற்றைப் போல இனிமையானது. ஒரு துரதிர்ஷ்டமான இரவில் சந்திரன் தங்களுடைய அறையின் மீது வெள்ளி பிரகாசத்தை வீச திவ்யா வைஷ்ணவியுடன் ஒரு சிறப்பு கதையை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார். கனவுகள் பூக்கள் போல மலர்ந்த ஒரு தேசத்திற்கு மந்திர பயணத்தை தொடங்கிய இரண்டு தைரியமான சகோதரிகளின் கதை. கதையில் திவ்யாவும் வைஷ்ணவியும் அருகிலுள்ள காட்டின் பழங்கால மரங்களுக்கு நடுவே மறைந்திருந்த கதவை தடுமாறினர். உற்சாகத்துடன் துடிக்கும் இதயங்களுடன் அவர்கள் போர்ட்டல் வழியாக சென்று கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மண்டலத்தில் தங்களை கண்டார்கள். இந்த அற்புதமான நிலத்தில் காட்டுப்பூக்களின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியிருந்தது. மரங்கள் மறந்து போன புராணங்களின் இரகசியங்களை கிசுகிசுத்தன. திவ்யாவும் வைஷ்ணவியும் பேசும் விலங்குகள் மற்றும் குறும்புத்தனமான மனிதரை பார்த்து வியந்தனர். அவர்கள் சிரிப்பு மற்றும் பாட்டுடன் அவர்களை வரவேற்றனர். ஒன்றாக சகோதரிகள் தொடர்ச்சியான சிலிர்ப்பான சாகசங்களை தொடங்கினர். அவர்கள் கம்பீரமான கழுகுகளின் முதுகில் வானத்தில் உயர்ந்து பளபளக்கும் நிலவொளிக்கு கீழே விளையாட்டுத்தனமான பிக்சிகளுடன் நடனமாடி பண்டைய குகைகளின் ஆழத்தில் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை கண்டுபிடித்தனர். ஆனால் உற்சாகத்திற்கும் ஆச்சரியத்திற்கும் மத்தியில் திவ்யாவும் வைஷ்ணவியும் ஒருவரையொருவர் விட்டு விலகிச் செல்லவில்லை. இருண்ட காடுகளை துணிச்சலாக கடக்கும் போதும் பொங்கி எழும் ஆறுகளை கடக்கும் போதும் அவர்கள் கைகளை பிடித்துக் கொண்டனர். ஒவ்வொரு கணத்திலும் அவர்களின் வளர்ந்து வரும் பிணைப்பு வலுவடைந்தது. இரவு நெருங்க நெருங்க விடியலின் முதல் வெளிச்சம் அடிவானத்தில் எட்டி பார்த்தபோது திவ்யாவும் வைஷ்ணவியும் தங்கள் புதிய நண்பர்களிடம் விடைபெற்று வீடு திரும்பினர். அவர்களின் இதயங்கள் தங்கள் மாயாஜால சாகசத்தின் நினைவுகளால் நிரம்பி வழிகின்றன. அவர்களது வசதியான படுக்கையில் ஒன்றாக பதுங்கி கிடந்த திவ்யாவும் வைஷ்ணவியும் உறக்கத்திற்கு சென்றனர். அவர்களின் கனவுகள் தொலைதூர நிலங்களின் தரிசனங்கள் மற்றும் முடிவற்ற சாத்தியக்கூறுகளால் நிரப்பப்பட்டன. அதன் பிறகு ஒவ்வொரு இரவும் அவர்கள் நிம்மதியாக தூங்கினர். அவர்களின் கனவுகள் தங்களை எங்கு அழைத்துச் சென்றாலும் அவர்கள் எப்போதும் ஒருவரையொருவர் தங்கள் பக்கத்திலேயே வைத்திருப்பார்கள் என்பதை அறிந்து கொண்டனர். எனவே அன்பான நண்பர்களே, அன்பானவர்களுடன் பகிர்ந்து கொள்வதே மிகப்பெரிய சாகசங்கள் என்பதையும் உடன்பிறப்புகளுக்கு இடையிலான பிணைப்பு உலகில் உள்ள எந்த மந்திரத்தையும் விட வலுவானது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள்.